विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् अविद्या विलासेन भूतभौतिक सृष्टया अविद्या अथवा अज्ञान विषये किम लक्षण अविद्या प्रयुक्तமாக பிரபஞ்சங்கள்ல அத்தியஸ்தமாக தெரிகிறது வித்தார்த்த சொன்னோம். இந்த அவித்யான்னா அஜ்ஞானம்னு என்னவும் சொல்லுங்க. இப்ப அஜ்ஞானத்துக்கு லட்சணம் உண்டா இல்லையான்னு ஒரு சின்ன பிரகடனத்துல அனாதிபாவ ரூபத்தை சதி ஞான நிவர்த்தியத்துவம்னு ஒரு லட்சணம் சொன்னார். அல்லது பிரமோபாதானத்துவம்னு ஒரு லட்சணம் சொல்லி 2 லட்சணமும் தெரியும். பூர்த்தியானதுக்கு அப்புறம் ஒரு வஸ்து இருக்குன்னு ஒத்துக்கணும்னா அதுக்கு டெஃபனிஷன் சொல்லணும். முதல்ல டெஃபனிஷன் சொன்னா போறாது, இருக்குங்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸ் சொல்லணும். லட்சண பிரமாணாபியாமி வஸ்து சித்தின்னு சொல்றோம். இப்போ ஆரம்பிச்சுக்கிற பிரகரணம் அஜ்ஞானவாதே தத்திர பிரத்யக்ஷ பிரமாணோபத்தின்னு ஆரம்பிச்சு இந்த அஜ்ஞானம் ஒண்ணு இருக்குங்கிறதுக்கு நம்ம பிரத்யட்சமே பிரமாணம் அப்படிங்கிறத பெரிய பிரகடனம். அஜ்ஞானத்தை கண்டுபிடிக்கிறது அஜ்ஞானம் இருக்காது. இதெல்லாம் இப்ப சர்ச்சையும் ரொம்ப நிறைய ஆயிட்டு பல ஸ்கூல்கள்ல. இத எனக்கு திடீர்னு தோன்றது ஸ்வேதாஸ்வதரோபனிஷத்து நினைக்கிறேன். ரொம்ப பல காலம் பல விஷயங்கள்ல தியானம் பண்ணி கண்டுபிடிச்சாலும் எதை கண்டுபிடிச்சாங்க? தேத்தான யோகானுகதா தேவாத்ம சக்தி சகுணேர்னி கோடாம். இந்த அஜ்ஞானத்தை தான் அவித்யாங்கிற பதமா வச்சுன்னு அதை கண்டுபிடிச்சாங்க. பிரம்மத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தியானம் பண்ணல, பிரம்மத்தை எது தெரியாம பண்ணிருக்குங்கிறத கண்டுபிடிச்சதுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னா இருக்கிறதா வச்சுக்கிறோம் தான் கண்டுபிடிச்சாலுமே நிஜமா இருக்கிறது யாரும் சொல்லல. அதுக்கு விஷயமே இல்லை. பிரம்மத்தை தவிர தித்திய வஸ்து எல்லாம் இல்லைன்னு சொன்னபோது அவித்யான்னு ஒண்ணு உட்கார்ந்துருக்குன்னு சொல்றதா நம்ம விஷயம் அர்த்தப்படுது. பிரசக்தமா சொன்னேன். இப்ப எல்லா விதமான பிரமாணம் சொல்லக்கூட தத்ரச்ச அஜ்ஞானி பெயர்பட்ட ஒரு அஜ்ஞானம் இருக்குங்கிறதுக்கு அகம் அஜ்ஞா மாமன்யஞ்ச ந ஜானாமி இது பிரத்யக்ஷம் தொதுக்தமர்த்தம் ந ஜானாமி இது விசேஷத பிரத்யக்ஷம் ஏதாவந்தம் காலம் சுகமஹமஸ்வாப்தம் ந கிஞ்சிதவேதிஷமிதி பராமரிச சித்தம் ஔஷுப்த பிரத்யக்ஷம் ச பிரமாணம். பிரத்யக்ஷத்தை 3ஆ வச்சுக்க. எனக்கு ஒன்றும் தெரியல, நீங்க சொல்லி இருக்கீங்க எனக்கு ஒன்றும் தெரியலன்னு நம்ம சொல்றவங்க பாடம் நடக்கிறச்சு. அகம் அஜ்ஞானம் விஷய அகம் அஜ்ஞானம். அப்போ எனக்கு அஜ்ஞானம் இருக்குங்கிறதுக்கு பிரத்யக்ஷம். மாம் அந்யஞ்ச ந ஜானாமி. ஒரு குறிப்பிட்ட நிலையில ஏதோ மெய் மறந்து இருந்தாங்கன்னா என்னையும் தெரியல, பொறுக்காரையும் தெரியல. மாம் அந்யஞ்ச ந ஜானாமி ஒரு பிரத்யக்ஷம் 2 சேர்ந்து வரும். அப்புறம் நீங்க ஒரு விஷயம் சொன்னேலே அந்த குறிப்பிட்ட விஷயம் எனக்கு தெரியல. பொதுக்தம் அர்த்தம் ந ஜானாமி. இந்த இடங்கள்லாம் அபாவமா இருக்க முடியாதுன்னு சொன்னோம். பொதுக்தம் அர்த்தம்ங்கிற இடத்துல அந்த அர்த்தத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜானாமின்னு அபாவமா இருந்தா பிரதியோகி அபாவம் நிச்சயமா ஒரு இடத்துல இருக்காது. 2 யோகி ஒரு இடத்துல இருக்கலாம். பூனை எலியும் சேர்ந்து நம்ம உபயோகப்படுத்தலாம், நம்ம பிராரப்தம். ஆனா பூனையுடைய அபாவமும் சேர்ந்து என்ன உபயோகப்படுத்துன்னு சொல்ல முடியாது. என்ன ஞாபகம் வச்சுக்கணும். விரோதியோட நம்ம கூட இருக்கலாம். சமானாதிகாரின்னு விரோதிகள் எடுத்து வரலாம். பாவ அபாவையோகோ பிரதியோகியபாவையோகோ சமகாலே சமானாசிரியத்தினால வர முடியாதுங்கிறதுனால இல்லைங்கிறது தான் இங்க விஷயம். பொதுத்தம் அர்த்தம் ஸ்பெஷலா எடுத்திருக்கோம். அப்புறம் கார்த்தான எழுந்த உடனே ஏகாவந்தம் காலம் சுகமஸ்வாப்தம் ஒரு போர்ஷன், நகிஞ்சித வேதிஷன் ஒரு போர்ஷன். இவ்வளவு நேரம் ஆனந்தமாக தூங்கினேன், ஒன்றும் தெரியவில்லை, ஒன்றும் தெரிந்தவனாக இல்லை, நான் ஒன்றும் தெரிந்துகொண்டவனாக இல்லை அங்கிறதாக ஒரு பின்னாடி பராமர்சம் ஸ்மிருதின்னு சொல்லும்போது இதனால நமக்கு ஏற்கனவே அறியாமையினுடைய
ஸ்மரிக்கிறான். அஜ்ஞானத்தினுடைய அனுபவத்தான் இப்ப ஸ்மரிக்க முடியும். சௌசுப்த பிரத்யக்ஷம்னு உங்களுக்கு சௌசுப்தமான சுசுப்தி தசாயா ஒரு பிரத்யக்ஷம் அஜ்ஞானத்தை பத்தி விஷயீகரிச்சிருக்காருன்னு தெரியுது. இந்த 3 விதமான பிரத்யக்ஷம் பிரமாணம்னு சொன்னார். இப்ப கேட்டா இந்த அகங்கர்வதார்த்தம் என்னன்னு பார்க்கணும். அகமர்த்தஸ்ய அஜ்ஞான அநாஸ்ரயத்வேன கதம் அயம் பிரத்யயः பாவரூப அஜ்ஞான பக்ஷே உபபத்யதே இதி வாச்யம். அஜ்ஞான ஆශ්‍රயீபூத சைதன்யே அந்தఃகரண தாதாத்ம்யாத்யாசேன ஏகாශ්‍රயத்வ சம்பந்தேன உபபத்தேः. வசுதா என்ன பட்சம்னா பரிசுத்தமான சைத்தன்யம் இருக்கே அதுதான் அஜ்ஞானத்துக்கு ஆශ්‍රயம். ஆශ්‍රயத்துவ விஷயத்துவ பாகினி நிர்விபாக சித்திரேவ கேவலான்னு ஸ்வரூபபூதமான வாஸ்தவமான எந்த ஞானம் இருக்கோ ஞானஸ்வரூபமான சத்திய ஞானம் அனந்தம்ங்கிற பிரம்மம் அதுதான் அஜ்ஞானத்துக்கு ஆශ්‍රயமா இருக்க முடியும். அகமர்த்தங்கிறதோ இப்ப சிதச்சித் கிரந்தியாக இருக்கு. இது சுத்த சைதன்யம் இல்லை. அகமர்த்தத்து அஜ்ஞான அநாශ්‍රயத்வேன அகமஜ்ஞாங்கிற இடத்துல அகங்கர பதார்த்தத்தினால சுத்தத்தை வாங்க முடியாது. அகங்கரபத வாட்சியார்த்தம் வாங்குறோம். அப்போ இந்த அயம் பிரத்யேகான அகம் அஜ்ஞாங்கிறதான ஒரு பிரத்யக்ஷ ஞானம் நீங்க நினைக்கக்கூடிய பாவரூப அஜ்ஞானத்துக்கு பிரமாணம் எப்படி சொல்ல முடியும்னு கேட்டா நீங்க ஒரு கேட்டா அஜ்ஞானத்துக்கு வாஸ்தவமாக ஆශ්‍රயமா இருக்கிற ஒரு சுத்த சைத்தன்யம் இருக்கு இல்லையா, அதே சைத்தன்யத்தில் தான் இந்த மனசுங்கிற அந்த கரணத்துக்கும் தாதாத்மியம் இருக்கு. இந்த ரெண்டும் ஒரு இடத்துல ஏகீபூதமாக மனஸ்தாதாத்மியபன்னமான சைத்தன்யத்துல அஜ்ஞானம் இருக்கு. அப்ப என்ன ஆகும்? ஏகாශ්‍රயத்துவ சம்பந்தேன உபபத்தே. இந்த அகமலையே அது இருக்குன்னு பிரதீதி வரலாம் சொல்றார். அதேவ இதனால அவன் கேட்கிற கேள்வியெல்லாம் பராஸ்தம். என்ன கேட்கிற? ஜடே ஆவரண கிருத்திய அபாவா கடம் நஜாம்னாமி இத்தியாதி பிரதீதே ஞானாபாவ விஷயத்வே பிரகிருதேகி ததா அஸ்து இது நிரஸ்தம். அவன் என்ன கேட்கிற? இது சொல்ற வழக்கம். சத்துவாம அடிக்க வேண்டிய விஷயமே இல்லை. ஏற்கனவே உயிரி கோயிலுக்கு மிருத்தம் சத்துவம் தாடை இருக்கு. இப்போ ஒரு அஜ்ஞானங்கிற மறைவு எதுக்காக சொல்லுவோம்? பிரகாசிக்க வேண்டியதை மறைக்கிறதுக்காக தான் அஜ்ஞானம். இருட்டுள்ள நல்ல இருட்டா ஏதோ வெளியிட்டு வச்சிருக்கான். இது வச்சு அவனுக்கு தெரியுமப்படுத்துதான் பக்கத்துல இருக்கு. ஒருத்தர் யாரோ வராம திருடணும் என்னவோங்கிறதுக்காக இது ஒரு கம்பளி போட்டு மூடணுமோ? ஏற்கனவே பிரகாசிக்க போறது இல்லை. ஏற்கனவே பிரகாசிக்காத ஜட வஸ்துவுக்கு இது பிரகாசிக்காம பண்றதுக்கு அஞ்ஞானம் மூடணுமான்னு நினைப்போம். வேண்டியதில்லை. ஜடே ஆவரண கிருத்திய அபாவா. ஸ்வயம் ஜடமாக இருக்கிற பதார்த்தமா இருந்தால் அதுக்கு பிரகாசம் இல்லாததுனால இதை பிரகாசிக்காம பண்றதுக்கு ஒரு ஆவரணம் மூடுதல் வரணும். மூடுதல்னால இதுக்கு பலன் வரணும். கிருத்தியம்னா பிரயோஜனம் அர்த்தம் கிடையாது. அதனால ஜடே அஜ்ஞானம் நான் சொல்லும் பொழுதோ. ஆனா அகம் கடம் ந ஜானாமின்னு கடங்கிறது ஜடம். தத்விஷேகமான ஒரு அஜ்ஞானம் சொல்றானே என்ன பண்றதுன்னு கேட்டா இவன் என்ன நினைச்சிருக்கான்? அங்க கட ஞானாபாவம்னு தான் சொன்னோம் நஜானாமிக்கு. அதுபோல இங்கேயும் ஞானாபாவத்தை தான் அகம் அஜ்ஞானம் சொல்றதுன்னு சொல்லிவிடலாம். எங்கேயும் நீங்க எதுக்காக இங்க போய் பாவரூப அஜ்ஞானம் அது மனஸ்தாதாத்மியமான சைத்தன்யத்துல அதே சைத்தன்யத்துல அஜ்ஞானம் இருக்கிறதுனால அகமஜ்ஞானம் சொன்னா பாவரூப அஜ்ஞானம் சிரமப்பட வேண்டாமேன்னு சொன்னது தப்புன்னு. அதேவா என்ன தெரியுமோ? அதேவாங்கிறதுக்கு சொன்னதில்லை. மேல சொல்லப்படுற கடன் ஜானானிங்கிற இடத்துல கூட ஜடாவ சின்ன சைத்தன்யத்தில் இருக்கிற அஜ்ஞானத்தை தான் சொல்றவங்க ஒழி ஜடத்துல சொல்லலை. பராஸ்தம் ஏன் தத்தது அவச்சின்ன சைத்தன்யஸ்தீவ அஜ்ஞான ஆශ්‍රயத்வேன தத்ராபி தத்வியவஹாரோபவதே. தத்ராபி அகம் கடம் ந ஜானாமி நான் குலத்தை தெரிந்து கொள்ளவில்லைன்னு சொல்லும்போது கூட அதனாலதான் எல்லாமே ஒரே சைத்தன்யத்துலதான் அத்தியஸ்தம். சுக்தியில தெரிகிற ரஜதம் இருக்கே, சுக்தி ரஜதம், இது சுத்த அத்தியஸ்தம்னு சாதாரண சொல்லுவோம். உடனே சண்டைக்கு வரல. சுக்தியே அத்தியஸ்தமா இருக்கு, அத்தியஸ்தத்துல இன்னொரு அத்தியஸ்தம் வரும். அதுதான் என்ன கருத்துல சொல்லணும்னா சுக்தி சின்ன சைத்தன்யே அத்தியஸ்தம்னு சொல்லணும். எல்லாத்தையும் சைத்தன்யம் சொல்ல முடியும். மீமாம்சகாலுக்கு எல்லாத்துக்கும் பாவனையா உண்மையா என்ன
பாவனா இது சாத்தி பாவனை மாதிரி ஆர்த்தி பாவனாயா அங்குமே இல்லை ஆர்த்தி பாவனா ஆர்த்தி பாவனையில சாத்தி பாவனை போய் நிற்கும் இல்லை. அது போல விட எல்லாம் எல்லாம் கிரய பாவனையில போயிடும். அது மாதிரி நீங்க எதை கொண்டாலும் எதை ஒன்றி முடிச்சு அத்தியஸ்தம்னு சொல்லணும்னா சுத்த சைத்தன்யத்துல. அதனால அங்க ஏதோ நாங்க ஞானாபாவத்தை சொல்லி உங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். எலி பாகவத்தன் கிடையாது. எலி பாகவனத்துறது மூஷகத்திய துச்ச சோஷண நியாயம்னு பேர். பாஷையில நெல் உணர்த்திடலாம். நெல் உணர்த்தணும்னா பாஷையில வெயில்லாம் உணர்த்த ஒரு 4-5 அடி இப்படி அங்க வந்து நின்றுட்டு வருது. இந்த இனம் வந்து போன மாதிரி பேய் எங்க போனா பேசினான்னு போங்க. உடனே சொல்லிட்டு எங்க வந்து இங்க நெல்லத்துங்க இல்ல இல்ல எங்க வாழை சத்தை உணர்த்திக்கிறோம் இயலா இருக்காங்க வாழை உணர்த்தவங்க சர்தான் பேசாம போனாலும் நெல்லு பாதி காலியாயிடும். அதனால இடத்த கொடுத்தா மறக்கப்படுங்கிறது மாதிரி அகங்கடம் ஜானா நீங்க இடத்துல ஞானா பாவம்னு தலையை அசைச்சுட்டான்னு வச்சோம்ல சர்தான் அது மாதிரி இங்க இருக்கணும்னு ஆரம்பிப்பாங்க. இவாளுக்கெல்லாம் பிரசரத்துக்கே இடம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக அங்கேயே சைத்தன்யத்துலதான் அந்த அஜ்ஞானம் இருக்கு. அதனால அங்க ஞானாபாவம் வச்சுக்குவீங்க அவசியமே கிடையாது. தத்ராபி தத்ததவச்சின்ன சைத்தன்ய தீவ அஜ்ஞானாசிரயத்தேன தத்ராபி தத்யவகாரம் கடம் ந ஜானாமின்னா கடாவச்சின்ன சைத்தன்ய நிஷ்டமான அஜ்ஞானத்தை தான் நம்ம சொல்றோம். இதுக்கப்புறம் கேட்கிற சாட்சி வேத்திய சுக துக்க அஜ்ஞானாதோ பிராதிபாசிகேச்ச பாவரூப அஜ்ஞான அபாவேன தத்ர ந ஜானாமீதி பிரதீதி கதம் உபபத்யதே இது வாக்கியம். இப்ப என்ன கேள்வி, நமக்கு இருக்கிற சுக துக்கங்களோ நம்முடைய அஜ்ஞானமோ இதே போல வெளியில நீங்க பார்க்கக்கூடிய கிளிஞ்சல் வெள்ளி ரஜ்ஜு சர்ப்பம் இதெல்லாம் கேவல சாட்சியினால தெரியும். அந்த தெரியும் பொழுது இருக்கு, அது தெரியாம கொஞ்ச நேரம் இருந்ததும் கிடையாது. அதுல ஒரு பாவரூபாக்கியம். ஏன்னா ஞாபக சத்தாகமான பதார்த்தம் பார்க்கும் பொழுதுதான் இருக்குன்னா இருந்து நாம் பார்க்காம தெரியாமல் இருந்ததும் கிடையாது. அதுல அந்த காஞ்ச பதார்த்தங்கள்ல தான் ஞாபக சத்தாகம்னு பேரு. சுகத்துக்கு துக்கத்துக்கு சாட்சி தேசிய பதார்த்தங்கள் எல்லாமே தெரியும் போது இருக்கு, தெரியாமல் அங்க இருக்குன்னு சொல்லக்கூடாது. ரொம்ப சொல்ல போனா திருஷ்டி சிக்ஷின்னு ஒண்ணு கலப்போடுது. நீங்க பார்க்கும்போதுதான் இருக்கு இதையும் சொல்ல போறோம். அது உத்தம அதிகாரி நம்பர் போட்டுலே போனது. ஏக ஜீவவாத திருஷ்டி சிஷ்டிவாதச்ச அது சொல்லி தெரிஞ்சுக்கிற விஷயம் இல்லை, பிரம்ம ஞானிகளுக்கு அப்புறம் புரியும்னு வச்சுக்கணும். அது மாதிரி இப்போ சாட்சி வேத்தியமாக இருக்கிற பதார்த்தங்கள்ல அது என்னது சுகதுக்கம் அஜ்ஞானமும் சாட்சி வேத்தியம் பிரமாணத்தினால சொல்றது. இந்த அஜ்ஞானம் இருக்கிறதுக்கு பிரமாணம் சொல்றேங்கிறதே பிரமாணம் வந்து அஜ்ஞானம் போடுங்கன்னா அஜ்ஞானத்தை தெரிவிக்கிறதுக்கு நாங்க பிரமாணம் கொண்டு வரல. எல்லா பொருளையும் எதனால பார்க்கிறோம்? கண்ணால. எந்த உதவினால பார்க்கிறோம்? வெளிச்சத்துடைய உதவினால. இருட்டும் ஒரு பொருள் தானே, அதையும் நான் கண்ணால பார்க்கும்போது வெளிச்சத்தாலதான் பார்ப்பேன்னா இருட்டே பார்க்க முடியாது. இருக்குன்னு ஒரு பொருள் வச்சுங்க, பாவரூபமா மீமாம்சகாலம் சர்ச்சே அது ஒரு பொருள். பொருள் சாமானிய எதனால தெரியுதுன்னா பிரகாச பிரதீப சககிருத சக்ஷுராட்சத்துவம் இருக்கு. ஆனால் இது பதார்த்தமா இருந்தாலும் பிரதீப சககிருதமான சக்ஷுஸ் வந்தா என்ன ஆகும்னா ஆழ்காலி இவரை பார்க்க முடியாது. அது போல இந்த சில விஷயங்களை வந்து பிரமாணம் சொல்றதுங்க பிரமாண விருத்தி அஜ்ஞானம் போயிடும். ஒரு இடத்துல சிசுகையில கேட்டா நீங்க இவ்வளவு பிரமாணம் சொல்றே அஜ்ஞான சத்தாவேன்னா அஜ்ஞான சத்தாவே பிரமாணம் சொன்னா அஜ்ஞானம் இருக்காதுப்பா. நான் தூங்கிட்டு இருக்கேன்னு சொன்னா தூங்கலன்னு ஆயிடுது. உண்மை சொன்னா என்ன சில இடத்துல ப்ராப்ளம் வரும். ஆகையினால நீங்க எதுக்காக பிரமாணம் சொல்றீங்கன்னா அது அபாவ இலட்சணம்னு சொல்லி ஆகணும். அதுதான் எங்களுக்கு முக்கியமான சமாச்சாரம். ஏன்னா உபாதானமா இருக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. அபாவ விலட்சணம்னு சொல்றச்சு நாம் எம்பத்தைஸ் பண்ணி பாவ ரூபம்னு அழித்து சொல்லுவோம். ரொம்ப குறைஞ்சா அபாவ விலட்சணத்துவ மாத்திரே தாற்பயம் அனிர்வச்சனியம்னு சொல்றோம். அதுபோல இங்க சாட்சி வேத்தியமான சுகதுக்க அஜ்ஞானங்கள்லையும் சுக்திரஜதாதி பிராதிபாசிகத்திலையும் விஷயங்கள்ல பாவரூப அஜ்ஞானம் இல்லைன்னு தீர்மானம் பண்ண வேண்டியிருக்கிறதுனால ஏன்னா ஞாபக சத்தம். ஆனா சுக்திரூபம் நஜானாமி சுகம் நஜானாமின்னு யாரோ சொன்னானேன்னு வச்சுன்னு கேட்கிறான். தத்திர
பவதி கதம் உபபத்தியதேன்னு கேட்டாங்க. சொன்னா ஸ்வஸ்மின் வித்யமானே சாட்சினேத்தே சுகாதௌ ஸ்வப்ரமசித்தே ரூப்யாதௌ ச நஜானாமீதி விவகார அசம்பவா. அந்த இடத்துல இந்த பேச்சே வரவில்லை. சார் இந்த கிளிஞ்சல் வெள்ளி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுக்கல. நீங்க இந்த கிளிஞ்சல் வெள்ளி தெரியலன்னு யாராவது சொல்லணும். கிளிஞ்சல் வெள்ளி தெரியுதுன்னு சொல்லுவோம். கிளிஞ்சல் வெள்ளின்னு சொல்ல மாட்டேன். என்ன கேட்டா இந்த ரஜதம் தான் நாமா 2 வேர்டை காயம் பண்ணிருப்பாங்க. நீங்க ரஜதம்னா ஒரு வேளை ஆத்துக்கு எடுத்து ஒரு ரஜதமா மண்ணை முட்டு போற ரஜதமான்னு கேட்டப்பறம் சித்து ரஜதம்னு சொல்லுவாங்க. இந்த 2 வார்த்தை எங்கேயாவது சேரணும். இந்த வேடிக்கை ஜீவன் முக்தி எப்படி சேரணும்னு கேட்கறான். அந்த மாதிரி பரரீத்தியா ஜீவன் ஸ்வரீத்தியா முக்தி அவ்வளோ வச்சுக்கலாம்னு ஒரு வேடிக்கை இருக்கு. அதுபோல 2 வார்த்தையை கேட்கறதே ப்ராப்ளம். சுத்திமுக்கியம் நஜானானி வரவே வராதுப்பா. ஏன் வராதுன்னா ஸ்வஸ்மின் வித்தியமான சாட்சி வேத்திய சுகாதம்னு சாட்சி வேத்தியமான சுக துக்கங்கள் வரும்பொழுது தெரிஞ்சிலேதான் வரும். தெரியாம சுகம் இருக்குங்கிறதாக கிடையாது. அதே போல பிரமசித்தே ரூபியாதௌச்ச நீ சொல்ற மாதிரி நஜானாமின் விவகாரம் பாவரூப அஜானம் கிடையாது. எப்படி வந்து கேட்டாலே வல்லை. பரசுகாதௌ நஜானாமி விவகாரத்திய பரோட்ச ஜான நிவர்த்தியேன பிரமாதிருகத அஜானேனையோ ஒத்தே. நீங்க சௌக்கியமா இருக்கீங்க அது எனக்கு தெரியலையா எதுக்கும் தெரியணும்ப்பா. அவர் சௌக்கியமா இருக்கு தெரிஞ்சா கொஞ்சம் எரிச்சல் வேறு ஜாச்சு. நல்லவரையே தெரியல. அது ஏன் தெரியலன்னா அது பரோட்ச ஜான நிவர்த்தியமான அஜானம் ஒன்றும் பிரத்யக்ஷ ஜான நிவர்த்தியமான அஜானம் ஒன்றும். அது எப்படின்னு கேட்டா விஷயகதமாக இருந்ததுன்னா பரோட்ச ஜானத்தினால போகாது. பிரமாதிகதமாக இருந்தா பரோட்ச ஞானத்தினால போகும். அதாவது ஒண்ணு வச்சிருக்கோம். மலைக்கு என்னென்ன நெருப்பு இருக்கு அனுமானத்தினால தெரிஞ்சா இது பிரத்யட்சமா பரோட்சமா? பரோட்சம். பிரத்யட்சம் இல்லை. இப்ப வன்னியினுடைய அஜ்ஞானம் போச்சுன்னா வன்னிகதமான அஜ்ஞானம் போகல. அந்த வன்னி எனக்கு தெரியலை அப்படின்னு சொன்னது போச்சு. பிரமாதிகத அஜ்ஞானம் பரோட்ச ஜானே நாபி நஷ்யதி விஷயகதம் அஜ்ஞானம் பிரத்யக்ஷ ஞானே நைவ நஷ்யதி அப்படின்னு பிரிச்சிருக்காரு. அப்போ அங்க அஜ்ஞானம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நஜானாமிங்கிற விவகாரம் பரோட்ச அரகத சுகங்கள்ல இருக்குங்கிறதுக்காக அந்த சுக விஷயகமான அஜ்ஞானம் தர்கதமாக ஒத்துக்க வேண்டாம். இவன் பிரமாதா யார் தெரிஞ்சுக்கிறவனோ தர்கத அஜ்ஞானே நைவ பரகத சுகம் நஜானாமின்னு சொல்லிவிடலாம். இதுக்கப்புறம் இல்லை இதை நான் ஒத்துன்றதுனால வேறொரு சுலபம் கிடைக்கிறது. அதையேவ பரோட்ச ஜானேன பிரமாதிகத அஜ்ஞானே நாசிதேபி விஷயகத அஜ்ஞான சத்வேன நஜானாமீதி விவகாராபஸ்திரிதி நிரஸ்தம் பிரமாதிகத அஜ்ஞான காரியஸ்ய நஜானாமீதி விவகாரஸ்ய விஷயகத அஜ்ஞானேன ஆபாதேதும் அசக்கியத்வா. இப்ப அவன் என்ன கேட்கிறான்? விஷயத்துல ஒரு அஜ்ஞானம் இருக்கு, ஆப்ஜெக்ட்ல சப்ஜெக்டான நம்மகிட்ட ஒரு அஜ்ஞானம் இருக்குன்னு சொல்றேன். சப்ஜெக்டாக இருக்கிற நம்மகிட்ட இருக்கிற அஜ்ஞானம் பரோட்சத்தினால போச்சு. அப்ப எது போகல? ஆப்ஜெக்டான விஷயத்துல போகல. அப்போ அங்க வெள்ளி இருக்கு பிரமாத்திருக்கிற அஜ்ஞானம் போனப்புறமும் எனக்கு வெள்ளி தெரியலன்னு சொல்லட்டுமேன்னா சொல்ல முடியாது. ஏன்னா வெள்ளி தெரியலங்கிறது வேலை. நஜானானி நாஸ்தி 2 விஷயம். அசத்வாபாதக அஜ்ஞானம் அபானாபாதக அஜ்ஞானம். அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிரத்யக்ஷ வெள்ளி இருக்கு அது தெரியல அப்படின்னு சொன்னாக்க இது பரோட்ச ஞானம். வெள்ளி தெரியுதுன்னாக்க விஷயகத அஜ்ஞானமும் போகணும். அதை சொல்லலை. ஏன்னா பிரமாதாங்கிறவனிடத்துல ஒரு அஜ்ஞானம் இருக்கு. இதனுடைய ரிசல்ட்டாக நஜானாமின்னு வருது. இது போயிட்டு இப்போ பரோட்ச ஞானம் பிரமாத அஜ்ஞானம் போயிட்டு இப்ப நஜானாமின்னு எப்படி சொல்லணும்? பாத்தின்னு வேணா சொல்லலாமோ? நஜானாமி விஷயகத அஜ்ஞானம் இருக்கே நஜானாமி சொல்லுங்க சொல்ல மாட்டான். எதனால எது உண்டாக்கப்படுறதோ காரணம் அது வேறொரு காரணத்தினால இது வரட்டுமே கேட்பாரு இல்லையா? இதனால நஜானாமி தத்ராபி விவகாரம் இல்லை. பிரமாதிகத அஜ்ஞான காரியஸ்ய நஜானாமி விவகாரம். எனக்கு தெரியலன்னு சொன்னா உங்கள்கிட்ட இருக்கிற அஜ்ஞானம் இருக்கிற வரைக்கும் தெரியலன்னு எனக்கு அது தெரியலன்னு சொல்லலாம். உங்க அஜ்ஞானம் பரோட்ச ஞானத்தாலே போயிடுச்சு. போனதுனால நஜானாமி இப்ப சொல்றதுன்னு கேட்கிறாரு. அவன் ஏன் கேட்கிறான்? அந்த ஆப்ஜெக்ட்ல உள்ள அஜ்ஞானம் போகலையோ இல்லையோ அதனால நஜானாமி சொல்றதுங்கிறான்.
நஜானானிங்கிறது இதனுடைய இருத்தல். நனு பாவரூப அஜ்ஞான விஷயத்வேன அபிமதஸ்ய அஹம்ஜ்ஞா இதி பிரத்யயஸ்ய மயி ஞானம் நாஸ்தி இதி ஞானாபாவ விஷயாத் பிரத்யயாத் அகடம் பூதலமிதி பிரத்யயஸ்ய கடோ நாஸ்தி இதி பிரத்யயாதிவ விசேஷண விசேஷ்யபாவ வித்யாசம் வினா இச்சாத்வேஷ அபாவஜ்ஞானயோரிவ விஷயபேத அப்பிரதீதி விதிச்சே. அகமஜ்ஞான்னு ஒன்று இருக்கும். நான் அறியாதவனாக இருக்கிறேன், எனக்கு நான் அறியாதவனாக இருக்கிறேன் அப்படிங்கிறது பாவரூப அஜ்ஞானத்துக்கு பிரமாணம் சொன்ன. இதுவே வேற விதமா சொல்லலாம். மை ஞானம் நாஸ்தி சொல்ல முடியும். அகம் நிர்தனா மம மயி தனம் நாஸ்தி சொல்லலாம். இது ரெண்டும் ஒரே அர்த்தத்தை சொல்றதா சொல்லியாங்க, கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் சொல்றது. இருந்தாலும் ரெண்டு விதமான பிரத்தியம் வர்றதுனால என்ன சொல்லணுங்கிறாங்கன்னா, அட்ஜெக்டிவ் மெயின் ஒண்ணு மாத்தலாம். ஒரு இடத்துல எது விசேஷணமாக இருக்கோ அது இன்னொரு வாக்கியத்துல விசேஷமாக இருக்கு, அல்லது அதுல விசேஷமா இருக்கிறது விசேஷணமா இருக்கு. விசேஷண விசேஷ பாவத்தை மாத்தப்போ வரணும். அபாவத் அபாவத் பூதலம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அபாவத் பூதலம், கடாபாவத் பூதலம் அப்படின்னு என்னத்தும் தரை கடாபாவத்தை உடையது. கட்ட சொன்னோம், தரை கடாபாவத்தை உடையது. அப்ப தரைங்கிறது விசேஷம், கடாபாவங்கிறது விசேஷனம் அட்ஜெக்டிவ். பூதலே கடாபாவா இன்னும் மாற்றி சொன்ன என்ன ஆகும்? இந்த பூதலம் விசேஷனம், அபாவம் விசேஷம். இது எங்களுடைய டெக்னிக்கலா அப்படித்தான் சொல்லுவோம். ஏன் கேட்காது, அது பிரதமாந்தமா சொன்னா அது விசேஷம், வேற விபக்தியில இருந்தா அது விசேஷனம் சாதாரணமா. அதுபோல இப்போ அகடம் பூதலம், கடாபாவ பூதலம் வச்சோங்க. அகடம் பூதலம்ங்கிற ஞானத்துல பூதலம் விசேஷம், கடாபாவம் விசேஷம். கடோ நாஸ்திங்கிற இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா அபாவம் விசேஷமா போடும். அது மாதிரி இங்கேயும் அகமஜ்ஞாங்கிற இடத்துல தெரியக்கூடியதான ஒரு அஜ்ஞானத்துக்கும் மை ஞானம் நாஸ்திங்கிறதுக்கும் ஒரு விசேஷம் சொல்லணுமே நீங்க. அப்போ ஞானாபாவ விஷயா பிரத்யா, ஞானாபாவத்தை சொல்றது மெய் ஞானம் நாஸ்தி. மெய் ஞானம் நாஸ்திங்கிறது ஞானாபாவத்தை சொல்றது. அகமஜ்ஞாங்கிறது எதை சொல்றதுன்னு சொல்லணும், பாவரூப அஜ்ஞானத்தை தெரியுதுன்னு சொல்லணும். அப்ப விசேஷ விசேஷ பாவம் வித்தியாசம் வினா. ஆனா இங்க விசேஷ விசேஷ பாவ வித்தியாசம் தெரியல. அகமஜ்ஞாவிலையும் மை ஞானம் நாஸ்தின்னு விசேஷ விசேஷ பாவ வித்தியாசம் அல்ல. அதனால என்ன சொல்றான் இவன், ஞானாபாவ விஷயத்தை தான் இங்க சொல்றதுன்னு சொல்லுவோம். இங்க பாவரூப ஞானம் தெரியுதுன்னு சொல்ல வேண்டாம். இங்க வேற தெரியறது அங்க வேற தெரியறதுன்னு இருந்தால் அதுல அட்ஜெக்டிவ் மெயின் அட்ஜெக்டிவ்க்கு நேர விசேஷங்கிறது சப்தம் எனக்கு தெரியல. நவுன்னு சொல்றாங்க. நவுன்னா விசேஷங்கிற அர்த்தம் இல்லை, புண்ணியங்கிற மாதிரி தான். அதுதான் புண்ணியம் இருக்கு, இங்கிலீஷ்ல புண்ணியம் இல்லை. அதனால சில வார்த்தைகள் இங்கிலீஷ் படிச்சு புண்ணியம் இல்லைன்னு சொல்ல வரைக்கும் என்ன சின்னுக்கு சொல்லியிருக்கான், பாபத்துக்கு சொல்லியிருக்கான், புண்ணியத்துக்கு ஆகட்டா குட்டிங்கிறா இதுங்கிறான். நான் சின்னு சொல்லணும் இல்லை. அது மாதிரி விசேஷ விசேஷ வித்தியாசம் இல்லாமல் இருக்கிறதுனால ரெண்டும் அபாவத்தை சொல்றதுன்னு சொல்லிட்டு போலாமேன்னு கேட்டான். விஷய பேத அப்பிரதீதேன்னா அங்க ஞானாபாவம், இங்க பாவரூப ஞானம்ங்கிறதாக தெரிவிக்கிறதுக்கு வேண்டிய பிரமாணம் இல்லையே. இது சேதுன்னு இதை ஒரு நிமிஷம் ஒப்புல சத்தியம். ஆனா அபாவத்தை இந்த என்னிடத்துல சொல்லும் போது ஞானாபாவத்தை சொல்ல முடியாது. ஏன்னா ஞானாபாவம் என்னிடத்துல இருக்குன்னு தெரியணும்னா நான் தெரியணும், ஞானம்னா என்னன்னு தெரியணும். தர்மி பிரதியோகி ஞானம் வந்த அப்புறம் தான் அபாவ ஞானம் வரும். அதனால நீ சொல்றது வாஸ்தவம். ஆனா ஞானாபாவம் மையை சொல்ல முடியாது. தர்மி பிரதியோகி ஞானாஜ்ஞானாபியாம் ஞான சாமான்யாபாவ ஞானஸ்ய வியாகதத்வேன மயி ஞானம் நாஸ்தி இத்யஸ்யாபி பாவரூபஞான விஷயத்வேன விஷயபேத அப்பிரதீதே யுக்தத்வாத். ரெண்டு இடத்துலயும் பாவரூபம் தான் தெரியுதுன்னு சொல்லணும்.
இவன் மை ஞானம் நாஸ்தியில மைங்கிறத தெரியல, ஞானம் நாஸ்தியில ஞானம் தெரியுது. பூத்தலே கடவும் நாஸ்தின்னா இவனுக்கு பூதலம் தெரியணுமோ அண்டமோ தெரியணும். கடம்னா என்னன்னு தெரியணுமோ அண்டமோ, கடம்னா என்னன்னு தெரியாதும் பூதலே கடம் நாஸ்தின்னு சொல்லிட்டு சத்த கழிச்சு வந்து வாத்தியார் எடுத்து கொடுத்தோம். முதுகும் 2 முத்து. ஐயோ இது எனக்கு இதுதான் கடந்து தெரியாது, என்னவே கடந்து இடம் இல்லைன்னு சொன்னேன். உதவான தெரியுதோ கிருஷ்ணன் சாஸ்திர போடுவாங்க, இங்க வந்து பார்த்து பேசாம போட்டாங்க. கிருஷ்ணன் சாஸ்திரம் யாரும் தெரியாது, அதுக்கு இல்லைன்னு சொல்றேன். பிரதியோகி தெரிஞ்சு அவர் உட்கார்ற இடம் தெரிஞ்சு, அதனாலதான் துவாபியாம் அபாவோ நிரூபியத்தேன்னு பிரதியோகினாலையும் அனுயோகினாலையும் தெரியணும். இங்க மகிங்கிறவர் தெரிகிறார், ஞானம்னு ஒண்ணு தெரிகிறது, நாஸ்தின்னு ஞானாபாவம் சொல்றேங்கிறிய. தர்மி பிரதியோகி ஞானம் இருந்தால் ஞானாபாவம் இல்லை, தர்மி பிரதியோகி ஞானம் இல்லைன்னாலும் ஞானாபாவம் வரும். ஞான சாமானியாபாவ ஞானத்தை ஞானமே இல்லாத போதுதான் ஞான சாமானியாபாவம் சொல்லணும். பூதலே கடோ நாஸ்தின்னு ஒரு குணமும் இல்லைன்னு அர்த்தம். பூதலே ரத்த கடோ நாஸ்தின்னு சொன்னான்னு சொல்லுவோம். அப்போ கருப்பு கொண்டாடலாம். பொதுவாக நிஷேதம் பண்ணும் பொழுது அதனுடைய தன்மையோடு கூடிய எல்லாம் இல்லைன்னு தெரியணும். ஞான சாமானியாபாவ ஞானம் வர முடியாது. ஏன்னா தர்மி ஞானம் இருக்கு, பிரதியோகி ஞானம் இருக்கு, இந்த 2 பாக்கி இல்லைன்னு சொன்னா அது ஞானாபாவம் எப்படி சொல்லுங்க. தர்மி பிரதியோகி பெதிரித்த ஞானாபாவம் நிறுத்துமோ முன்னாடி இப்படி சொல்லல, இப்படி நான் சொல்லல. எதை இல்லைன்னு சொன்னீங்க இந்த ஊர்ல. அதனால ஒரு அனுமானம் எப்படின்னா, ஹேத்வாபாசத்துல அசாதாரண்யம்னு ஒண்ணு. நம்ம என்ன தப்புன்றான்றீங்களோ இல்லையோ, தீர்மானமா ஒரு இடத்துல திருஷ்டாந்தமா வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல இந்த காரணத்தினால சொல்லணும். இந்த நம்பி எல்லாத்தையும் பட்சத்துல தெரிவித்தான். உலகத்துல இருக்கிற மனுஷா எல்லாரும் சும்பன்கள்னு ஆரம்பிச்சான். அப்போ முதல்ல இவன் சும்மா ஆயிடும். என்ன தவிர சொல்லிருக்கணும் முதல்ல இல்லையா. சர்வமரித்தும் பிரணயத்வாது என்ன ப்ராப்ளம் வருது, சர்வத்தியாதி பட்சபோதி நிக்ஷத்வாது உதாரணம் நாஸ்தினா. உதாரணம் இல்லைன்னா அனுமானத்துல உள்ள தாக்கியதாரெல்லாம் ஷார்ட் டேட் உடனே போகும். திருஷ்டாந்தம் தான் அவனுக்கு உயிர், நமக்கு திருஷ்டாந்தம் தேவையே. அதனால இங்க முதல்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயத்துக்காக சொல்றேன். அப்போ ஞான சாமானியாபாவ ஞானம் வரணுமேயானால் ஒரு ஞானம் வருது. புல்லு பூண்டு இல்ல, அருகப்புல்லு மட்டும் இருக்குன்னா என்ன அர்த்தம்? புல்லு பூண்டு கிடையாது இந்த ரூம்ல, ஆனா அருகப்புல்லு மட்டும் இந்த ஓரத்துல இருக்குன்னா அப்ப இவங்க சொல்றது ஏதோ ப்ராப்ளம், பேச தெரியாம பேசுறான்னு அர்த்தம். ஆக ஞான சாமானியாபாவ ஞானமானது தர்மி பிரதியோகி ஞானம் இருக்கிறச்சே வரவே முடியாது. தர்மி பிரதியோகி ஞானம் இல்லைன்னா அபாவ ஞானமே வர முடியாது. அதனால மை ஞானம் நாஸ்தி அப்படின்னு நாம சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல கூட அது நாங்க சொல்ற பாவரூப ஞானத்தை தான் விஷயீகரிக்கிறது. அதனால ரெண்டுக்கும் ஏதோ விஷயம் ஏதுன்னு விசேஷ விசேஷிபாவம்னு வித்தியாசமே கிடையாது. விசேஷ விஷய பேத அப்பிரதீதே யுக்தத்வாத் ததாஹி. இன்னைக்கு 4 மணிக்கு வெளியில போக வேண்டியது தான் இது ஒண்ணு.